ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க த ஜேர்னி ஸ்பீக்ஸ் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னருள் தாத்தா. அன்பர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் மாசி மாசம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீ சனீஸ்வர பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். இதனால ரிஷபராசி என்பதற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை முதல் நம்ம எடுத்துக்கொள் பலன்களை முதல் எடுத்துக்கொள்றேன். அதே நன்மை தான் அதிகமாக கிடைக்கிறதுனால நன்மையும் எடுத்துக் கொள்கின்றேன். ரிஷபராசி என்பது சனி பகவான் நீதிமான், நல்லவர், நவ கிரகத்திலேயே வலிமையானவர், சிவபெருமாண்டம் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். அப்பேற்பட்ட சனி பகவான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி, தர்ம கர்மாதிபதியாக அவர் உங்களுக்கு இருக்கின்றார். இப்ப பாத்தீங்கன்னா பெயர்ச்சி அடைந்து லாபஸ்தானத்துக்கு வருகின்றார். அதனால இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி எல்லா நன்மைகளும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சேர கிடைக்க போகிறது. இப்ப இந்த ராசியில உள்ள நட்சத்திரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அதன்படி பார்க்கிறப்ப ரிஷபராசி என்பது கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தை கொண்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு சூரிய பகவான் 4ஆம் இடத்து அதிபதி, யோகாதிபதி. அதாவது நல்லதை செய்யக்கூடிய சூரிய பகவான் அவருடைய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுமே லாபம் அதிகமாக கிடைக்கும். எதன் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல சனி பகவான் ஜீவனாதிபதி, சூரியன் பாத்தீங்கன்னா அரசு ஆத்மாகாரகன்னு சொல்லுவோம். அதனால தொழில் ரீதியாகவும் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் சரி, இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் கிடைக்க போயிருது. தொழில புதுசா ஏதாவது செய்யறது வாய்ப்பு இருந்தால் அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, கலைத்துறை, சினிமா சம்பந்தப்பட்டவங்களுக்கு, அதே மாதிரி அடிஷனலா சுழலும் எந்திர சம்பந்தப்பட்டவங்களுக்கு, பங்கு சந்தை சம்பந்தப்பட்டவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல பெருத்த லாபம் கிடைக்க போயிருதுங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. அதனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் யோகத்தை அள்ளித்தர போகின்றார் சனீஸ்வர பகவான். அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தை கொண்ட ரிஷபராசிகளே, உங்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்து அதிபதி. அதாவது என்ன வளரும் பாவம்னு சொல்லுவோம். அப்ப லாபத்தோடு சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். அவர் வளர்ச்சியை உங்களுக்கு தரப்போற காரணத்தினால இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழி என்னவோ அதை எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்துங்க. அது இப்ப படிக்கிற குழந்தைகளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர் எடுத்து படிச்சீங்கன்னா அது உங்களுடைய ஃபியூச்சரை பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய 3ஆம் பாவத்துக்கு அதிபதியான சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்க உங்க எல்லாருக்குமே இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் லாபமும் யோகம் நிறைய கிடைக்க போயிருது. அதே குறிப்பா சொல்லப்படும்னா இந்த பெண்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நினைச்ச காரியம்லாம் நடக்கும்னு சொல்லுவோம். அது திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும், மங்கள சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கும், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும், தொழில் ரீதியாக நல்ல பலன்கள் அனுபவிக்க போறீங்க. இவ்வளவுமே இந்த ரிஷபராசி பெண்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம், இதான் மிக முக்கியமானது. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் நட்புகள், அதாவது பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை, கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கனால இவர்களுக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புடும். அதாவது புதுசா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புடும், திருமணமானவங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புடும். பொதுவாக பாத்தீங்கன்னா வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூர்தேச பயணம் போறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களை கொண்ட அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
பொதுவாக வந்து ரிஷபராசிக்கு இந்த சனி போனால் என்னென்ன கிடைக்க போயிருக்குன்னா, முதல்ல தொழில் ரீதியாக லாபங்கள் கிடைக்க போயிருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்தெந்த விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அவ்வளவுமே உங்களுக்கு லாபமாக கிடைக்க போகுது. குறிப்பாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வீடு கட்டலாம்னு நினைச்சிருந்துக்கலாம், அல்லது சுபமங்கலங்களை ஏற்படுத்தலாம் நினைச்சிருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது புதிய அபிவிருத்தி செய்யலாம்னு நினைச்சிருக்கலாம். இப்போ தொழில் நிலைகள் மட்டும் இல்லை, உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்டதும் சரி, இந்த அதே மாதிரி வந்து பொருளாதாரத்திலையும் சரி, எல்லாத்துலேயும் இன்னும் பார்த்தீங்கன்னா லாபங்கள் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது. அதனால இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்க, நிச்சயம் பெரிய லெவலில் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோஹி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தான் இந்த வட்டம் பெரிய லாபம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசின்னா ரிஷப ராசி தான், மனோகாரகன் வேற. அதனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளரும் பாவம், தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவை எல்லாமே வளரக்கூடிய வாய்ப்புகள் ஒண்ணு நிச்சயமா கிடைக்கப்படுது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வளரும் பாவத்தை பொறுத்தளவுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போயிருது. அதே போல அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் ரிஷபராசிக்காரர்கள் அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னா உங்களுடைய இந்த அரசியல் பயணமானது பெரிய லெவல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால அதை தயவு செய்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கலுங்க. எங்கெல்லாம் சனீஸ்வர பகவான் தனியாக அமர்ந்திருக்கின்றாரோ அந்த இடங்கள்லாம் சென்று நீங்க வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது. குச்சனூர் போய் வழிபாடு பண்ணுங்க, ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், சனீஸ்வர ஸ்தலம் அப்படின்னாலே மிக முக்கியமான ஸ்தலம் எங்க இருக்குன்னு தெரியும். அந்த ஸ்தலங்கள்ல நீங்க போய் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் ஒரு சேர கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாக ஜீவனாதிபதியாகிய சனி பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதியாக வருகின்றார். ஆக பாக்யாதிபதி நாம் தாய் வழி, தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு மங்கள யோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இழந்த சொத்துக்களை மீட்பதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லது கோர்ட்டு கேஸ்ல ஏதாவது பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல வந்து நீங்கள் புது புது முயற்சி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அதை நீங்க பயன்படுத்திக்கலுங்க. பொருளாதாரத்துல நிச்சயமா பெரிய லெவல்ல வர போறீங்க. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, உடல் சார்ந்த பிரச்சனைகள். ஏன்னா 6ஆம் இடத்த அதிபதி சுக்கிரனா வரக்கூடிய காரணத்தால பொருளாதாரத்துல நன்றாக இருந்தாலுமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் வச்சுங்க. அப்படி கவனம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தயவுசெய்து பயன்படுத்திங்க. அதாவது ஓடு மீன் ஓட ஊரு மீன் வருமளவு வாடி நிற்குமாம் கொற்குன்னு சொல்லும் இல்லையா? அப்ப உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அந்த சான்ஸ் நிறைய வருது. பகவான் வந்து எவ்வளவு பாடாப்படுத்திருக்காருங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அப்பேற்பட்டவரை அள்ளி தர்றதுக்காக இங்க உங்களுக்கு வர்றாரு. அவரை பயன்படுத்தினீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் உங்களுக்கு சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்க போயிருது. அது போக பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிகளும் குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் 9ஆம் இடத்துக்கு வருவார், கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ உங்களுக்கு பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி போற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இவை எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலகட்டங்களும் சுப பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பயன்படுத்தினீங்கன்னா இனி வரும் காலகட்டங்கள்ல வந்து உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த முன்னேற்றம் உங்களுக்கு என்றும் நிலைத்து நிற்க ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.